ஏன் பண்டைய காலங்களிலிருந்து கோயில்களுக்கு குடமுழுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது? அதன் பயன்பாடு என்ன? அது எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டும்? நாம் எங்கு செல்வதாயினும் ஒரு ஊரின் உண்மையான முகத்தை முதலில் காணும் இடம் அது அந்த ஊரின் கோயில்தான். அது வெறும் கட்டிடம் அல்ல, அது அந்த மக்களின் உயிர், வழிபாடு, வாழ்க்கை, தேடல், அமைதி இவை அனைத்தையும் சுமக்கும் புனித இடம். ஆனால் இந்த கோயிலுக்கும் காலத்தின் போக்கில் அதன் சக்தி மங்கிவிடும். அதன் உள்ளே உள்ள ஒளி மங்க ஆரம்பிக்கும். அந்த ஒளிக்கு திரும்ப ஒரு உயிர் கொடுக்கும் நாள் அதுதான் குடமுழுக்கு. குடமுழுக்கு என்பது என்ன? குடம் என்றால் புனிதம் நிறைந்த பானை, முழுக்கு என்றால் நீரில் மூழ்குதல். ஆனால் இதில் பானையை நீரில் மூழ்க வைப்பது இல்லை. இதுவே இந்த நிகழ்வின் மாயம். இது மனிதன் மூடப்பட்டுவிட்ட கோயில் தெய்வத்தை மீண்டும் எழுப்பும் ஒரு சடங்கு. சிவாசாரியார், வேத பண்டிதர்கள், ஜோதிடர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 3 நாட்கள் முதல் 48 நாட்கள் வரை நடக்கும் யாகம், ஹோமம், சந்தன வாசனை, வேத பாடல்கள் இவை அனைத்தும் அந்த குடத்தில் உள்ள தீர்த்த நீருக்குள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த நீர், அந்த பானை, கும்பம் ஒரு உயிருள்ள தெய்வமாகவே கருதப்படுகிறது. ஏன் இந்த குடமுழுக்கு அவசியம்? ஒரு கோயில் பல ஆண்டுகள் இயங்கிய பிறகு அதன் உள்ளே உள்ள சக்தி மங்க ஆரம்பிக்கிறது. இங்கு மங்குதல் என்றால் தெய்வத்தின் சக்தி குறைகிறதல்ல. ஆன்மீக வழிபாடு, அர்ச்சனை, யாகம், பூஜைகள் அனைத்தும் குறையும் போது தெய்வத்தின் சக்தியை மீண்டும் எழுப்பும் தூண்டுதல் தேவைப்படுகிறது. அதுதான் குடமுழுக்கு. திருவாரூர், ஸ்ரீரங்கம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில் இவைகளில் நடந்த குடமுழுக்குகள் பன்முறை பதிவாகியுள்ளன. சோழர், பாண்டியர், சேரர், பல்லவர் இவர்களது கட்டடக்கலை மட்டுமல்ல, அவர்களது ஆன்மீக கண்ணோட்டமும் இந்த குடமுழுக்கை வைத்து தீர்மானிக்க முடிகிறது. இப்போது சில கோயில்களில் இது 12 வருடங்கள் ஒரு முறை நடக்கும். ஆனால் சில புனித ஸ்தலங்களில் 6 வருடங்கள் ஒரு முறையும் நடத்தப்படுகின்றது. இது பெரும்பாலும் தேவஸ்தான தீர்மானம், கோயில் பராமரிப்பு நிலை, ஆட்சி மற்றும் நிதி ஆதாரங்களை பொறுத்தது. குடமுழுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கும்பம், அதாவது குடத்தில் உள்ள நீரில் என்னதான் இருக்கும்? ஏன் அதை கோயிலின் கோபுரத்தில் ஊற்றினாலே சக்தி ஏற்படுகிறது? முதலாவதாக, கும்பம் என்றால் குடம். ஆனால் இந்த குடம் வெறும் ஒரு பித்தளை, வெள்ளி அல்லது செம்பு கிண்ணம் அல்ல. இது உள்ளே பிராண சக்தி கொண்டு நிரப்பப்படுகிறது. அதில் நிரப்பப்படும் தீர்த்த நீர் என்பது வெறும் தண்ணீர் அல்ல. அது எண்ணற்ற ஜபங்கள், வேத மந்திரங்கள், சாமவேத ஒலிகள், ஹோமகுண்டத்தின் மூலிகை தூசிகள், ஹோமத்தில் சேர்ந்த பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், கற்பூரம், சந்தனம், துளசி, வில்வ இலை, ரோஜா, தாமரை போன்ற பல புனித மூலிகைகள் இவையெல்லாம் சேர்த்து அந்த குடத்தில் வைக்கப்படுகிறது. இந்த எல்லா பொருட்களும் அறிவியல் ரீதியில் ஆன்டிபாக்டீரியல், ஸ்ட்ரெஸ் ரிலீவர், ஹார்மோன் பாக்கன்சர் ஆகும். அவை மனத்தில் சுமக்கும் வாசனைக்கும், சுவைக்கும், கண்களுக்கும், மூச்சுக்கும், தோலுக்கும், நம் நரம்பு குழாய்களுக்கும் நேரடியாக தாக்கத்தை அளிக்கின்றன. இரண்டாவதாக, ஒலி அதிர்வெண், சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த யாகங்கள், வேத மந்திரங்கள் எல்லாம் ஒரே கும்பத்தில் கூடியால் என்ன ஆகும் தெரியுமா? அவை அனைத்தும் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் உருவாக்கும். இந்த அதிர்வெண்கள் நீரில் சேமிக்கப்படுகின்றன. அது எப்படி? அழுத்தம், ஒலி, அதிர்வு இவை நீரில் பதிவாகும். இது விஞ்ஞான ரீதியில் டாக்டர் மசாரு எமோட்டோ என்ற ஜப்பானிய அறிவியலாளர் சொன்னதுடன் ஒத்துப்போகும். அவர் சொல்வது போல், நீர் என்பது மன ஓரங்களை சிதறும் அளவுக்கு உணர்வுகளை பதிக்கக்கூடியது. அதாவது அந்த கூடத்தில் மந்திரங்கள் மூலம் பதிக்கப்பட்ட அதிர்வெண்கள் ஒரு உயிருள்ள சக்தியாக சேமிக்கப்படுகிறது. இதுவே பின்பு கோபுரத்தில் ஊற்றும்போது கோயில் முழுவதும் அதிர்வெண் பரவுகிறது. மூன்றாவதாக, அந்த தீர்த்த நீரில் துளசி, விந்தை, நொச்சி, வில்வ இலை, பூமாலிகை, ரோஜா, மல்லி, சந்தனம், மஞ்சள் போன்ற இயற்கை மூலிகைகள் சேர்க்கப்படுகின்றன. இவை அனைத்தும் நீருடன் கலந்து ஒலி அதிர்வுடன் வைக்கப்பட்டால் அது நம்மை மூளைக்கு வெளியேவும் உள்ளேவுமாக சுத்தம் செய்யும். நான்காவதாக, ஒரு குடமுழுக்கின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்கிறார்கள். இசை, மந்திரம், வாசனை, மலர், தீபம், கூட்டம், கம்பீரம் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும் திருவிழா சூழல் ஏற்படுகிறது. அதாவது செரோட்டோனின் என்ற ஹார்மோன் அதிகரிக்கிறது, கார்டிசால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைகிறது, மக்கள் ஒருங்கிணைந்த மன அழுத்த குறைபாடிலிருந்து மீள்கிறார்கள். இது மருத்துவ ரீதியில் மாஸ் ஹீலிங் வியா கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ் எனப்படும்.
குடமுழுக்கு அல்லது கும்பாபிஷேகம் நிகழ்வின் போது கலசத்தின் உள்ளே தானியங்கள் வைக்கப்படுவது மற்றும் கருவறையின் உள்ளே சில மாற்றங்கள் செய்யப்படுவது உண்டு. பண்டைய வேத காலத்தில் பிராண சக்தி என்பது விளையும் தாய் மீதுதான் இருப்பதாக கருதப்பட்டது. அதாவது நிலம், நீர், விதை, வெப்பம், காற்று இவையே உயிரின் அடிப்படை. அதனால்தான் அந்த புனித கலசத்தில் நெல், பாசிப்பயறு, கொண்டைக்கடலை, எள்ளு, சாமை, துவரம் பருப்பு போன்ற தானியங்களை வைக்கிறார்கள். இது பல விளக்கங்கள் கொண்ட ஒரு ஆன்மீக அறிவியல். கலசத்தில் வைக்கப்படும் தானியங்கள் பெரும் வெள்ளத்தின் அழிவை தாண்டி மண்ணில் விதைக்கப்பட வேண்டிய உயிர் விதைகள் என்றபடியே பாதுகாக்கப்படுகிறது. வெள்ளத்திற்கு பிறகு மனிதன் மீண்டும் வாழ்வதற்கான புதிய வாழ்க்கையின் விதைகள் என்றே கூறலாம். ஆம், பெரும் வெள்ளத்தால் பூமியில் உள்ள அனைத்து விதைகளும் வீணடிக்கப்பட்டு விட்டாலும் கலசத்தில் இருக்கும் விதைகள் அப்படியே இருக்கும். குடமுழுக்கு நடைபெறும்போது கருவறைக்குள் சில மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. மிக மிக முக்கியமான சில பெரிய ஆலயங்களில் மூலவர் சிலை, அதாவது சந்நிதியில் இருக்கும் பிரதான தெய்வ உருவம் புனித காலையில் தூக்கப்பட்டு புனரமைப்பு செய்யப்படலாம். அதாவது பழைய சிலையின் அடிப்பகுதி சுத்தம் செய்யப்படுகிறது. சிலைக்கு புது பூநூல், அபிஷேக துணிகள், ஆபரணங்கள் சேர்க்கப்படலாம். சில இடங்களில் புதிய சிலைவே மாற்றப்படலாம். பண்டைய காலத்தில் ஒரு புதிய கோயில் கட்டும்போது கீழே நவநாக பரிகாரம், அஷ்டதிக்பாலகரின் யந்திரம், நவபாஷாண குழிகள், சில இரகசிய குவியல் தானியங்கள் இவை புதைக்கப்படும். குடமுழுக்கு நிகழும்போது சில சமயங்களில் இந்த இரகசியங்களை மீட்டு புதைக்கும் நிகழ்வுகள் நடைபெறும். முடிவாக குடமுழுக்கு என்பது ஊர் மக்களின் பொதுநலம் கருதி முழுக்க முழுக்க கடவுளின் பெயரை சொல்லி நடத்தப்படும் ஒரு சடங்கு முறைதான் இந்த குடமுழுக்கு. மன்னர் காலம் முதல் கடந்து வந்த இந்த குடமுழுக்கு நிகழ்வை நாமும் எடுத்து செல்வோம் அடுத்த தலைமுறையின் நலனுக்காக. நன்றி. மீண்டும் அடுத்ததாக சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.